நம்ம ட்ரெஸ்ல போடுற அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸும் ஹேர்ல போடக்கூடிய டிஃப்ரெண்ட் டைஸ் டெஃபினெட்லி கேன் காஸ் கேன்சர். ஆக்சுவலி ஒரு ஃபேஷனாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தாலும் ஆக்சுவலி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் இந்த லாங் ரன் இது என்ன காஸ் பண்ணுங்கிறது தெரியாது. இந்த வாரம் ரெட்டு, அடுத்த வாரம் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ளூவு, இது மாதிரி அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஆக்சுவலி நீடில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் ஒழுங்காக யூஸ் பண்ணலன்னா அதுலேயே சில வைரஸஸ் எல்லாம் கூட டிரான்ஸ்மிட் ஆகும். ஹேர் டைஸ் யூஸ் பண்ணுறதுனால கேன்சர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இட்ஸ் அ டிஃபிகல்ட் டாபிக் டு சே. பட் ரிசர்ச் சேஸ் தட் டைஸ் அண்ட் டைஸ், அதாவது டைஸ்னால் நம்ம ட்ரெஸ்ஸில் போடுற அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸும் ஹேரில் போடக்கூடிய டிஃப்ரெண்ட் டைஸ் டெஃபினெட்லி கேன் காஸ் கேன்சர். என்ன மாதிரி கேன்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு, யூரினரி பிளாடர் கேன்சர், ரீனல் கேன்சர்ஸ், யூரினரி ட்ராக்ட் கேன்சர்ஸ், இதெல்லாம் ஈஸியாக காஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நிறைய பார்த்தீங்கன்னா நோ அமோனியா அப்படின்லாம் போட்டு சொல்கிறாங்க. பட் வி ஹாவ் நோ வே டு எக்ஸ்பெரிமெண்ட். நம்மளே போய் எதுவுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இதில் அமோனியா இருக்கா இல்லையான்னு நான் பார்க்குறது கிடையாது. ஸோ பெஸ்ட் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் டை ப்ராடக்ட்ஸ், அதாவது இப்போ மருதாணி பேஸ்ட் அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா பெட்டர். இல்லை அப்படி ஹேர் டை யூஸ் பண்ணணும், கொஞ்சம் அப்பியரன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு இப்போ எல்லாருமே வந்து ஆள் பாதி ஆடை பாதி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய அவுட்லுக்கும் முக்கியம்தான். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எந்த ஹேர் டை யூஸ் பண்ணாலும் ரூட்டை டச் பண்ணாமல் அவங்க போடுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பொறுமையாக போடணும். ஏன்னா ரூட்டை டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி அப்சார்பிங் நம்ம ஸ்கின்னே வந்து அந்த டையெல்லாம் அப்சார்ப் பண்ணும். ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும். அதே போல் ட்ரெஸ்ஸஸ் கூட நம்ம டை எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ், இப்போ ஃபேப்ரிக்ஸ் அப்படி வந்துருச்சு. ஸோ நம்ம எதை வாங்கினாலும் எது பண்ணாலும் we don't know the background of how what dye they are using. So we better be as careful as possible even in the dresses that we buy. So that அந்த டைஸ் வந்து நம்ம பாடியில் அது கான்ஸ்டண்ட்டாக இரிட்டண்ட்டாக இருக்கலாம், நம்ம அதை வந்து அப்சார்ப் கூட பண்ணலாம். ஸோ we have to be careful in that area also. கலர் போகிற துணியெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இஃப் வி சி முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப சிந்தட்டிக் அப்படின்னு இல்லாமல் ஓரளவுக்கு நேச்சுரலாக காட்டன், சில்க் அது மாதிரி ஓரளவுக்கு நேச்சுரலாக போயிட்டா பெட்டர். பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லலாம் ஹேர் கலர்ஸ் பண்ணுறாங்க, ரெட்டு, ப்ளூ, க்ரீன், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே ஸ்ட்ராண்ட்ஸாக ஸ்ட்ரைப்ஸாக போட்டுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி ஒரு ஃபேஷனாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தாலும் ஆக்சுவலி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் இந்த லாங் ரன் இது என்ன காஸ் பண்ணுங்கிறது தெரியாது. எப்படி நம்ம இந்த வேப்பிங் அப்படின்னு சிகரெட் ஸ்மோக்கிங் மாதிரி எலக்ட்ரிக் சிகரெட்ஸ் எப்படி இதோட லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் நம்ம யாருக்குமே தெரியாது. அது மாதிரி இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணுறது எந்த விதத்துலேயும் சேஃப் இல்லை. சேஃப்டி இல்லாதது சில்ட்ரன் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த சில்ட்ரன் அது என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கடி கலர்ஸ் மாற்றுவாங்க. இந்த வாரம் ரெட்டு, அடுத்த வாரம் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ளூவு, இது மாதிரி அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஆக்சுவலி ஹேர் டைஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டைஸ் இருக்குது. பெர்மனெண்ட், செமி பெர்மனெண்ட், டெம்பரரி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ், அரோமேட்டிக் அமீன்ஸ். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா இது வந்து டை இன்டர்மீடியட்ஸில் வந்து கம்பைன் ஆகுறதுனால, யூஸ் ஆகுறதுனால இது வந்து பிக்மெண்ட் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகி இந்த பிக்மெண்ட் மாலிக்யூல்ஸ் நிறைய மியூட்டேஷன்ஸ் காஸ் பண்ணும் இஃப் இட் இஸ் அப்சார்ப்ட் இன்டு த ஸ்கின். ஸோ அதனால தான் இப்போ வந்து சடன் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் ஆகிருக்கு. அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டியுமே வந்து இட் இஸ் ப்ராப்ளி கார்சினோஜெனிக்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய சேஃப்டிக்கு இது வெஜிடபிள் பேஸ்ட் டை ப்ராடக்ட்ஸாக போகிறது பெட்டர். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா டாட்டூஸ், அந்த டாட்டூஸுமே பெர்மனெண்ட், டெம்பரரி அந்த மாதிரிலாம் இருக்குது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் வெஜிடபிள் பேஸ்டு. இப்போ மருதாணி போடுறோம், அந்த காலத்துலலாம் மருதாணிலாம் நிறையா போடுவாங்க, அதெல்லாம் நல்லதாக இருந்துச்சு, குளிர்ச்சி, அழகாகவும் இருக்கும் பார்க்க மெஹந்தி. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கலரை வந்து வேறு கலர்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்காக கெமிக்கல்ஸ்லாம் போடுறாங்க.
இது ஆக்சுவலி வந்து பார்க்க நல்லா இருக்கே தவிர பிற்காலத்தில் அது என்ன விளைவு காஸ் பண்ணணும்னு சொல்லி அதை நம்ம யோசிக்காமல் செய்யறது அது நம்மளை வந்து பாதிக்கும். அதனால் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் கலர்ஸு மற்ற கெமிக்கல்ஸ் போடுறதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது இன் எனி டே இட் இஸ் பெட்டர். டாட்டூஸில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து டாட்டூஸ்லேயும் உள்ள கெமிக்கல்ஸ்னால இட் இஸ் டெஃபினெட்லி நாட் கோயிங் டு பி குட் இன் த லாங் ரன். ப்ளஸ்ஸு அந்த டாட்டூஸில் வந்து இந்த நீடில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் ஒழுங்காக யூஸ் பண்ணலன்னா அதுலேயே சில வைரஸஸ் எல்லாம் கூட டிரான்ஸ்மிட் ஆகும், ஹெச்ஐவி, ஹெச்பிஎஸ்ஏஜி, ஹெச்சிவி. ஸோ அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ரெண்டாவது ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இந்த chemicals causing trouble in the form of cancers. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.